ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. மக்களை ஏமாற்றி ஆட்சியை பிடிப்பது இனிமேல் நடக்காது என கோவையில் வாக்குச்சாவடி முகவர்கள் பயிலரங்கை தொடங்கி வைத்து பேசிய அக்கட்சித் தலைவர் விஜய், களத்தை எதிர்கொள்ள துணிச்சல் இருப்பதாகவும் நம்பிக்கையோடு களமிறங்குங்கள் என்றும் அக்கட்சியின் தொண்டர்களை ஊக்கப்படுத்தினார். தமிழக வெற்றிக் கழகத்தின் வாக்குச்சாவடி முகவர்களின் 2 நாட்கள் கூட்டம் கோவையில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இக்கூட்டத்தில் கோவை, திருப்பூர், ஈரோடு உள்ளிட்ட 7 மாவட்டங்களிலிருந்து முகவர்கள் பங்கேற்றுள்ளனர். கூட்டத்தில் பங்கேற்க சென்னையிலிருந்து தனி விமானத்தில் கோவை சென்ற கட்சித் தலைவர் விஜய்க்கு தொண்டர்கள் உற்சாகம் பொங்க வரவேற்பு அளித்தனர். திறந்தவெளி பரப்புரை வாகனத்தில் ஏறி தொண்டர்களை பார்த்து கையசைத்தவாறு அவர் சென்றார். விஜய் வருகையால் கோவையின் பிரதான சாலைகளில் போக்குவரத்து நெரிசல் காணப்பட்டது. கூட்டத்தில் உரையாற்றிய விஜய், மக்களை ஏமாற்றி ஆட்சியை பிடிப்பது இனிமேல் நடக்காது என மறைமுகமாக தமிழகத்தை ஆட்சி செய்த கட்சிகளை விமர்சித்தார். அத்துடன் மக்களை சந்தித்து களப்பணியாற்றுவது முக்கியம் என தொண்டர்கள் நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்திய விஜய், நம்பிக்கையோடு களமிறங்குங்கள் என ஊக்கமளிக்கும் வகையில் பேசினார். இதுவரைக்கும் பண்ண மாதிரிலாம் நாம பண்ண போறதில்லை. ஒன்று. ரெண்டாவது, நம்ம ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறதே மக்களுக்காக தான், மக்களோட நலனுக்காக தான். இதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்திருக்கலாம், போயிருக்கலாம், நிறைய பொய்களை சொல்லியிருக்கலாம், மக்களை ஏமாத்திருக்கலாம், இதெல்லாம் பண்ணி ஆட்சியை பிடிச்சிருக்கலாம். அதெல்லாம் பழைய கதை, அதுக்கெல்லாம் நான் இங்கே வரல. இனிமே அதெல்லாம் நடக்காது, நடக்க விட போறதும் கிடையாது. நம்ம கிட்ட என்ன இல்லை, மனசுல நேர்மை இருக்கு, கரைபடியாத அரசியல் செய்யணும்னு நம்பிக்கை இருக்கு, லட்சியம் இருக்கு, உழைக்கிறதுக்கு தெம்பு இருக்கு, பேசுறதுக்கு உண்மை இருக்கு, செயல்படுறதுக்கு திறமை இருக்கு, அர்ப்பணிப்பு குணம் இருக்கு, களம் ரெடியா இருக்கு. இதுக்கு மேல என்ன வேணும்? போய் கலக்குங்க, கான்பிடண்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். முன்னதாக கூட்டத்தில் பேசிய அக்கட்சியின் தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா, அடுத்த நூற்றாண்டுக்கான கட்சி தமிழக வெற்றிக் கழகம் என்றும் ஊழல் ஆட்சியை மக்கள் தூக்கி எறிவார்கள் எனவும் கூறினார். நம்ம மீது தாக்குதல்கள் பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். பயங்கரமான தாக்குதல்கள் பொதுச் செயலாளர் மேல, தலைவர் மேல, நம்மளுடைய கட்சியுடைய கட்டமைப்பு மேல. ஏன்? மக்களுடைய ஆதரவு பெருக பெருக பயம் யாருக்கு வருகிறதோ அங்குதான் நாம் வெற்றியை ஆரம்பித்து விட்டோம். நாங்கள் விமர்சனத்தை பார்த்து பயப்படுவர்கள் அல்ல. ஏனென்றால் எங்களுக்கு எப்படி வெற்றி பெறும் என்பதை எங்களுடைய தலைவர் எங்களுக்கு வழிகாட்டி கொடுத்திருக்கிறார். அதனால்தான் மக்கள் ஆதரவுடன் இன்று அவர் ஜனநாயகனாக இருந்து கொண்டிருக்கிறார். மேலும் வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலை எவ்வாறு எதிர்கொள்வது, கட்சியின் கொள்கைகள், வாக்குச்சாவடிகளில் மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்தும் கூட்டத்தில் பங்கேற்றவர்களுக்கு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டன. தமிழக வெற்றிக் கழகத்தின் வாக்குச்சாவடி முகவர்களின் கூட்டம் இன்றும் நடைபெறுகிறது. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ.